நமக்கு இந்த பட்டியலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம இனத்துல இன்னொரு அம்பேத்கர் வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொரு திருமாவை இந்த இனம் தந்துவிடக் கூடாது, இந்த சமூக மக்கள் தந்துவிடக் கூடாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் திருமா மாதிரியான ஒரு துரோகி இந்த சமூகம் நம்ப கூடாது என்று சொல்லி பறையர்கள், ஆதிப்பறையர்கள், ஆதித்தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை என்ற முழங்கிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னாடி தமிழர்களாக தமிழச்சிகளாக நாங்கள் நிற்கிறோம். 20 விழுக்காடு மக்களுடைய அரசியல் உரிமை, சமூக மேம்பாடு எல்லாம் ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சியா? ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சு. இந்திய நிலப்பரப்பிலேயே முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் முதல்ல அமல்படுத்தியது யார் தெரியுமா? யாருக்கு தெரியாது உங்களுக்கு, ஆனால் நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் திருச்செங்கோட்டை சேர்ந்த பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்ராயன் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை முதலில் அமல்படுத்தியவர். அப்போ அவர் நிதியமைச்சர். அவர் சொல்றாரு, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியதுனால எனக்கு 17 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் 1947, 48 அந்த காலகட்டத்தில் 17 கோடி ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்படும். பட்ஜெட்ல மட்டும் 5 கோடி ரூபாய் துண்டு விழுகுது அப்படின்னு. இந்த பூரண மதுவிலக்கை இப்ப திமுக அமல்படுத்தினா என்ன ஆகும்? பட்ஜெட்ல துண்டு மட்டுமா விழும்? துணி கடையே விழும்பா, துணி கடையே விழும். முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய ஒரு தமிழன், அடுத்ததாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரே தமிழன் உங்கள் அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சியில் உறுதியா இருக்கு. இந்த திமுக காரங்க, அதிமுக காரங்க யாருமே இந்த பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் அவர்களை பத்தி பேசிருக்கவே மாட்டான், தெரியாது. 1921 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, ஆட்சி அமைக்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் தெலுங்கர் முதலமைச்சர் ஆறாரு. அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எத்தனை பேரும் தெலுங்கர்கள். அடுத்த முறையும் தெலுங்கருடைய முதலமைச்சர் தான். தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. 2 முறை பார்க்கிறாரு, என்னன்னா மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கோம், முதலமைச்சர் தெலுங்கர், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லா பேரும் தெலுங்கர்களாக இருக்கிறான், அப்ப நான் எதுக்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று உருவாக்கி தமிழ்நாட்டிலே முதலில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர் பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்ராயன். நான் சுப்ராய கவுண்டருடைய சாதி கிடையாது, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே சாதி கிடையாது. ஆனாலும் நாங்கள் அனைவரும் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்ற ஒற்றை குறிக்கோள் இருக்கும். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், இந்த கூட்டத்தை பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன சாதின்னு தெரியாது, என்ன சமூகம்னு தெரியாது. ஆனாலும் ஒரே இடத்துல ஒரே என்ன சாதிங்க, நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்காம ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான் நடக்கும். இங்கே தமிழர் தமிழ்நாடு என்று பேச, தமிழ் தேசியம் பேச, தமிழ்நாட்டை தமிழனை ஆண்டிட ஒரு கட்சி நடக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை, எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான். ஒரு காலத்துல இது மெட்ராஸ் மாகாணம், பிரிட்டிஷ்காரர் சொல்லியிருக்காங்க, வெள்ளக்காரர் சொல்லியிருக்காங்க, இது பிளாக் டவுன், கருப்பர்களின் நகரம் சென்னை. இன்னைக்கு அப்படியா இருக்கு? சென்னைக்கு எதுக்கு சென்னைங்கிற பேரு? எங்க முப்பாட்டம் பேரவையே சென்னை முழுக்க சின்னப்ப நாயக்கருக்கு சொந்தமா இருந்ததா? எப்படி அது? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினாங்க. 2021ஆம் ஆண்டுக்கு முன்னாடியே பேசினாங்க. சென்னையில பெருவாரியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள் தான் வாழ்றாங்க. அப்ப சென்னையில் இருக்கக்கூடிய 4 முக்கிய மாநகராட்சிக்கு மேயராக ஒடுக்கப்பட்ட மக்களே, பட்டியல மக்களே வரணும் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசினார். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை செயல்படுத்தினார் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். ஆனா அதை எங்கேயோ இருந்து வந்த பேக்கேஜ் பிரியா தட்டி பறித்து கொண்டு போய்விட்டது. பேக்கேஜ் பிரியா உங்களுக்கு புரியல? 4000 கோடி பேக்கேஜ் பா, 4000 கோடி பேக்கேஜ். அது மழை, இப்ப வெயில் அடிக்குதுல, அதனால உங்களுக்கு மறந்து போயிருக்கும். மழைக்காலம் வந்து பேக்கேஜ் பிரியா டக்குன்னு வந்து நிற்பாங்க. அப்ப வந்து பேசுறேன். அதனால இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுடைய விடிவெள்ளி, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள், இந்த விழாவை
எங்கள் அண்ணன் இடிமுரசு அவர்கள் கூட சொன்னாங்க, அம்பேத்கர் அவர்களுக்கு பொது இடத்துல பொது வெளியில பிறந்தநாள் கொண்டாடுறதுல நாம் தமிழர் கட்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது. அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மகள் தான், பறையர் இனத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். ஆனால் என்னை தமிழர் என்று உணர வைத்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்னை தமிழச்சியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பிகளும் தங்கைகளும். அந்த உரிமையில பேசுறேன். எங்களுக்கு என்று ஒரு தமிழ் தேசிய கடமை இருக்கிறது, தமிழ் தேசிய கடமை இருக்கிறது. நான் இன்னும் கூட அடிச்சு சொல்லுவேன், மொத்தம் தமிழ்நாட்டில் 44 பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதி இருக்கு. ஆனாலும் 44 பட்டியலின மக்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் எங்கவே நடக்குது. இன்னும் மேல்பாதி கோயிலுக்குள்ள பட்டியலின மக்களால் நுழைய முடியல. மேல்பாதி மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இன்னும் கீழ்பாதியில் எத்தனையோ ஆயிரம் கோயில்களுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழையவே முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது, இன்னும் 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல, 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு ஊராட்சிகள்ல தீண்டாமை வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நான் சொல்லலப்பா, உங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தேனியில ஒரு கல்லூரி மாணவன் கழிப்பறையில கொல்லப்படுறான், முழுக்க ரத்த கலரியா இருக்கு. ஆனா அந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது? பூச்சி கடிச்சு செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி? பூச்சி கடிச்சு ரத்தம் செத்து போயிட்டான். நான் ஒன்று சொல்றேன், நமக்கு இந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம இனத்துல இன்னொரு அம்பேத்கர் வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொரு திருமாவை இந்த இனம் தந்துவிடக் கூடாது, இந்த சமூக மக்கள் தந்துவிடக் கூடாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டாக 20 விழுக்காடு பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போனா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும், திமுகவுக்கு போனா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும். திருமாவர்கள் இந்த சனம் நம்புச்சு. ஆனா நான் அப்படி இல்லப்பா, திருமா மாதிரியான ஒரு துரோகி இந்த சமூகம் நம்ப கூடாது என்று சொல்லி பறையர்கள், ஆதி தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை என்ற முழங்கிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னாடி தமிழர்களாக தமிழச்சிகளாக நாங்க நிக்கிறோம். திருமாவளவன் அவர்களை வேங்கவயல் பக்கம் படுக்க சொல்லுங்க, தலை வச்சு படுக்க சொல்லுங்க, முடியாது. வேங்கவயலை பத்தி பேசினா ஸ்டாலின் கோச்சுக்குவாரு, புரிஞ்சாங்குளத்தை பத்தி பேசினா வைகோ கோச்சுக்குவாரு. அப்புறம் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் பறையர்கள் கட்சி நடத்துற? எதுக்கு நடத்துற? இதுவரைக்கும் இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு எதுக்காக நின்றுக்கீங்க? 20 விழுக்காடு மக்களுடைய அரசியல் உரிமை, சமூக மேம்பாடு எல்லாம் ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சு. ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சு. ஒன்னே ஒண்ணுதான், நான் பட்டியலின சமூகம், நான் பறையறினோம் சொல்லாத. போன நூற்றாண்டில் அயோத்திதாச பண்டிதர் சொன்னாரு, அவருடைய புரிதலின் பேர்ல 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல முதலாக பறையர்கள் ஆதி திராவிடர்களாக தங்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு. ஒரு நூற்றாண்டு கால அவலம், ஒரு நூற்றாண்டு கால துயரம் இந்த நூற்றாண்டோடு முடியட்டும். இனிமேல் சென்சஸ் எடுத்தாங்கன்னா, மக்கள் தொகை எடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆதி திராவிடர் இல்ல, ஆதி தமிழர், பறையர் என்று கொடுங்க, பறையர் என்று கொடுங்க. அப்ப ஆதி திராவிடர் அது ஸ்டாலினுக்கு தாங்க தெரியும். சொல்லுங்க, நான் ஆதி தமிழன். இந்த நிலத்துல எனக்கு இருக்கு, இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? சிப்காட் கொண்டு வரணுமா? பட்டியலின மக்களுடைய விளைநிலங்கள் மேலதான் கொண்டு வருவேன். இங்க இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் பட்டியலின மக்களுடைய விளைநிலங்கள்ல தான் இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? 20 விழுக்காடு வாக்கு இத வச்சுக்கிட்டு தான் திமுக காரணம் அதிமுக காரணம் மாறி நம்மளை கொள்ளையடிக்கிறான், மாறி கொள்ளையடிக்கிறான். இந்த திமுக ஆட்சி வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 20 மருத்துவ மாணவர்கள் என்னால நீட் படிச்சு பாஸ் பண்ண முடியல, என்னால மருத்துவர் ஆக முடியும்னு சொல்லி சர்க்கஸ் செஞ்சு செத்து போயிருக்கான். 20 பேர் செத்து போயிருக்கான். அந்த 20 பேருடைய ரத்தத்திலையும் அந்த 20 பேருடைய இறப்பிலையும் திமுகவுக்கு வாக்களிச்ச அத்தனை பேருடைய பங்கு இருக்கு. படிக்க முடியலன்னு சொல்லி ஒருத்தர் செத்து போறாங்க இந்த ஆட்சியில. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு, நீட்டு தேர்வு அளிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. நான் சொல்றேன், நீட்டு தேர்வுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு, அது ஊரறிஞ்ச ரகசியம். திமுகவை அதிமுகவை முடிச்சு விடுங்க, நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வராது.
இதுவரைக்கும் வாக்களிச்சீங்க. உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? கச்சத்தீவை மீட்க முடிஞ்சதா? ஊழல் குறைஞ்சதா? கேட்டா சொல்லுவான், பாஜகவை திமுகவை தான் எதிர்க்கிறது, கிழிக்கிறது. டாஸ்மாக்ல மட்டும் 1 லட்சம் கோடி ஊழல். நம்ம கிட்ட சொல்லுவாங்க 1000 கோடி ஊழல். அரசாங்கமே 1000 கோடி ஊழல் சொல்லுதுன்னா மொத்தமா 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கும். கட்டாயம் நடந்திருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்க. உங்களுக்கு தெரியுமா, மதுபான மொத்த குடோன்ல இருந்து சின்ன சின்ன டாஸ்மாக் கடைகளுக்கு பிரிச்சு போறாங்க பாத்தீங்களா? அந்த வண்டி தமிழ்நாட்டு வண்டி கிடையாது. அதை ஒரு டெண்டர் விட்டுருக்கான், ஒரு டெண்டர்காரன்ட்ட விட்டுருக்கான். அதுல மட்டுமே பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்குன்றான். பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்கும். அடுத்த முறை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைத்தால் திமுக காரர்களுடைய ஊழலை விசாரிப்பதற்காக மட்டுமே தனி அமைச்சகம் போட வேண்டியது இருக்கும். அப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் கே.என். நேரு அவர்கள் எத்தனையோ சவரனாங்க. ஏன் அத்தனை தங்கத்தை நீ சேர்த்து வச்சு என்னையா பண்ண போற? சாகும்போது 6 அடி தான்யா. யாரா இருந்தாலும் 6 அடி தான். தங்கத்தை சேர்த்துலாம் புதைக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் உங்க தம்பி கே.என். ராமஜெயம் அவருக்கு நான் ஏற்பட்ட விதி, அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா இது எப்பேற்பட்ட கேவலமான ஒரு ஊழல் மிகுந்த. இதுலலாமா ஊழல் பண்ணுவாங்க? எங்க அக்கா கௌரி அக்கா நீங்க சொன்னாங்க, இந்த மாதவரத்துல சுடுகாட்டுல ஊழல் பண்ணிட்டானாங்க. யோ, நீ செத்தா கூட அங்கதான் ஏன் போய் புதைக்கணும்? நீ இப்ப ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது நீ அதுல ஊழல் பண்ண அப்படின்னா நீ செத்தா உன் உடலை எப்படி அந்த மண்ணு தாங்கும்? எப்படி தாங்கும்?